ஸோ ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜென்ரலா நம்ம ஒரு இன்புட்ட குடுத்துட்டு, அந்த இன்புட்டுக்கான அவுட்புட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத தான் நம்ம ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இப்ப டைம் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கும்போது, குடுத்திருக்க இன்புட்டுக்கு ஏத்த அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஆனா இந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைம் பொறுத்து நமக்கு வேரி ஆயிட்டே இருக்கும். ஸோ இத தான் வந்து நம்ம டைம் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைம் ரெஸ்பான்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ், இன்னொன்னு வந்து ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த டைம் ரெஸ்பான்ஸ வந்து நம்ம சி ஆஃப் டி அப்படின்னு டினோட் பண்ணோம் அப்படின்னா, டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ வந்து சிடிஆர் ஆஃப் டி அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ வந்து சிஎஸ்எஸ் ஆஃப் டி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலா ஒரு சிக்னல் சி ஆஃப் டியோட டைம் ரெஸ்பான்ஸ் வேல்யூ வந்து இந்த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் இது ரெண்டுத்துக்கான வேல்யூவை நம்ம ஆட் பண்ணதுக்கு ஈக்குவலண்டா தான் இருக்கும். இப்ப இத கிராஃபிக்கலா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி இது எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கெட்ச்ல இதுதான் நம்ம சி ஆஃப் டி அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அதாவது இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த அவுட்புட்டை ரீச் ஆகுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இருக்கிற ஸ்டேட்டை தான் நம்ம டிரான்சியன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கிட்டத்தட்ட அவுட்புட்டை ரீச் ஆகுற ஸ்டேட்டை வந்து நம்ம ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிரான்சியன்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட்டை பேஸ் பண்ணி தான் இந்த 2 ரெஸ்பான்சஸ் நமக்கு இங்க இருக்கு. ஸோ இப்ப இந்த ரெஸ்பான்சஸ் எல்லாமே நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அதனுடைய அர்த்தம் நமக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல் பார்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் விச் பிகம்ஸ் 0 ஃபார் லார்ஜ் டைம். அதாவது இந்த ரெஸ்பான்ஸ் ஸ்டார்ட் ஆகுற இனிஷியல் ஸ்டேஜ் தான். இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்க வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா டைம், அதாவது இந்த ஆக்சிஸ் தான் நம்மளோட டைம் ஆக்சிஸ். ஸோ டைம் வேல்யூ நமக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆக ஆக இதோடைய வேல்யூ வந்து நமக்கு 0வா ட்ராப் ஆயிரும். அதாவது இது ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூவை ரீச் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டிரான்சியன்ட் ஸ்டேட் வந்து நமக்கு இதோட ஸ்டாப் ஆயிரும். இதுக்கப்புறமா நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் மட்டும் தான் கிடைக்கும். அப்ப என்ன அர்த்தம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டிரான்சியன்ட் ஸ்டேட்டோட வேல்யூ வந்து 0வா நமக்கு இங்க மாறுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் இங்க ஸ்டேட்மெண்டா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு இங்க 0வா மாறுது. அப்ப இதுல என்ன அர்த்தம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ண டேர்ம்ஸ்ல வந்து நமக்கு எக்ஸ்பொனென்ஷியலி டீகேயிங் டேர்ம்ஸ் இருக்கும். அதாவது இ பவர் மைனஸ் டி டேர்ம் நமக்கு இங்க இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா ஃபார் லார்ஜ் டைம் அப்படிங்கும்போது இந்த டி வேல்யூவை நம்ம இன்ஃபைனைட்டா எடுத்துக்கலாம். ஸோ இ பவர் இ மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கும்போது இதனுடைய வேல்யூ நமக்கு 0வா கிடைச்சிரும். ஸோ நமக்கு டிரான்சியன்ட் ஸ்டேட்டோட வேல்யூ இங்க 0வா மாறிடுது. ஸோ எப்பெல்லாம் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படிங்கும்போது நமக்கு இந்த டிரான்சியன்ட் ஸ்டேட் கிடைக்குதோ அப்ப நமக்கு இந்த எக்ஸ்பொனென்ஷியல் டீகேயிங் டேர்ம்ஸ் வந்து நமக்கு இங்க எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை பொறுத்து அதாவது இந்த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸை பொறுத்து நம்மளால ஸ்பீடையும் இண்டிகேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அவுட்புட்டை நமக்கு எவ்வளோ ஃபாஸ்டா இங்க ரீச் ஆகுது, எவ்வளோ சீக்கிரமா வந்து இங்க டிரான்சியன்ட் ஆகி நமக்கு இங்க அவுட்புட்ல ரீச் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு இந்த சிஸ்டமோட ஸ்பீடையும் இங்க இண்டிகேட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், இங்க நம்ம எஸ்பிளைனை பொறுத்து தான் வந்து கிராஃபிக்கலா ஸ்கெட்ச் பண்ணுவோம். ஸோ அப்படி ஸ்கெட்ச் பண்ணும்போது இருக்கிற போல்ஸ் வந்து லெஃப்ட் ஹாஃப்ல எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா இதை பொறுத்து நமக்கு டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸை வந்து நம்ம இன்னொரு விதமாகவும் டிஃபைன் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா இந்த டிரான்சியன்ட் ஸ்டேட்ல கிடைக்கிற ரெஸ்பான்ஸை தான் வந்து நம்ம டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சிடிஆர் ஆஃப் டி, அதாவது டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் சிக்னல் சிடிஆர் ஆஃப் டியோட வேல்யூ வந்து நமக்கு 0வா மாறும். டி டென்ஸ் டு இன்ஃபைனைட் அப்படிங்கும்போது இந்த வேல்யூ 0 ஆச்சு அப்படின்னா இதை தான் வந்து நம்ம டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸுக்கான கண்டிஷன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்டெடி ஸ்டேட் பார்க்கலாம். ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கும்போது the response that remains after transient becomes 0. ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டேட் வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அவுட்புட் ரீச் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நமக்கு ஒரு ஸ்டெடி ஸ்டேட் மெயின்டைன் ஆகும். அப்போ கிடைக்கிற ரெஸ்பான்ஸை தான் நம்ம ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெஸ்பான்ஸை வச்சு நம்மளால என்ன இண்டிகேட் பண்ண முடியும் அப்படின்னா அக்யூரசியை இண்டிகேட் பண்ண முடியும். ஸோ கிராஃப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிக்னல் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம ஐடியல் கண்டிஷனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த போர்ஷன் வந்து நமக்கு ஸ்டெடி ஸ்டேட்ல கிடைச்சிருக்க போர்ஷன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது வந்து எவ்வளோ அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளால அக்யூரஸியை இண்டிகேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்
நம்ம அங்க எப்படி லெஃப்ட் ஹாஃப்ல இருந்துச்சு அப்படின்னா டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸை வந்து நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துப்போம். அதே மாதிரி இப்ப வந்து போல்ஸ் இமேஜினரி ஆக்சிஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ ஜென்ரலா நம்ம எஸ்பிளைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போல்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி லெஃப்ட் ஹாஃப்ல இருக்கும்போது இங்க நமக்கு டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த ஆக்சிஸ் இது வந்து நம்ம இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த ஆக்சிஸ்ல நமக்கு போல்ஸ் இருக்கும்போது நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் பேசிக்கா 2 ரெஸ்பான்ஸுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ இப்ப நம்ம தியரிட்டிக்கலா பார்த்த டிரான்சியன்ட் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம டிரான்சியன்ட் டேர்ம் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் டேர்ம் வந்து நம்ம என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம தியரிட்டிக்கல் கண்டிஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா டி வேல்யூ வந்து நமக்கு இன்ஃபைனைட்டா மாறும். அந்த கண்டிஷன்ல நமக்கு டிரான்சியன்ட் கிடைக்கும். அதாவது இது ஜீரோவா மாறிடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ இங்க நமக்கு டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போடும்போது நமக்கு இங்க ஜீரோ ஆகாது. நெக்ஸ்ட் சைன் டி அப்படின்னு இருக்கு. அகைன் நீங்க சைன் இன்ஃபினிட்டி போட்டோம் அப்படின்னாலும் நமக்கு இங்க ஒரு ஃபைனட் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இங்க நமக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இ பவர் டேர்ம் இருக்கு. ஸோ இ பவர் இன்ஃபினிட்டி நமக்கு இங்க ஜீரோ அப்படின்ட்டு ஆகும். அண்ட் அதே மாதிரி இந்த டேர்மும் நமக்கு ஜீரோ அப்படின்ட்டு ஆயிடும். ஸோ இந்த 2 டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து டிரான்சியன்ட் டேர்ம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஜீரோ ஆகல. ஸோ இது வந்து ஸ்டெடி ஸ்டேட் டேர்ம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிளாசிஃபை பண்ணணும். எப்பவுமே நமக்கு டிரான்சியன்ட் டேர்ம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம்ஸ் இருக்கும். அண்ட் ஸ்டெடி ஸ்டேட்ல நமக்கு டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டாலும் நமக்கு ஜீரோ அப்படின்னு மாறாது. இவ்வளோ நேரம் நம்ம டைம் ரெஸ்பான்ஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். இதுக்கு இங்க வந்து ஒரு க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டமை வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அண்ட் இதனுடைய ஃபீட்பேக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டியா இருக்கு. ஸோ இதுல இங்க சென்டர்ல இருக்கிற இந்த டேர்ம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ 1/st அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ ஜென்ரலா நம்ம அவுட்புட் பை இன்புட் சி ஆஃப் எஸ் டிவைடட் பை ஆர் ஆஃப் எஸ் ஓட வேல்யூ நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா சிஸ்டம் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்ல இருக்கும்போது ஜி டிவைடட் பை 1 + g/h அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க ஜியோட வேல்யூவா நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1/st அப்படின்னு இருக்கு. அண்ட் ஹெச்சோட வேல்யூ நமக்கு இங்க எதுவுமே இல்லை, யூனிட்டியா தான் எடுத்திருக்கோம். ஸோ 1 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த 2 வேல்யூஸை இங்க ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி மாறும் 1/st டிவைடட் பை 1 + 1/st இன்டூ 1 அப்படின்ட்டு மாறும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/st + 1 அப்படின்னு நமக்கு இப்போ ஈக்குவேஷன் மாறும். ஸோ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சி ஆஃப் எஸ் ஓட வேல்யூவை டிஃபைன் பண்ணலாம், which is equal to 1/st + 1 இன்டூ ஆர் ஆஃப் எஸ் அப்படின்னு நமக்கு மாறும். ஸோ இப்போ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி ஆஃப் எஸ்க்கான ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டமுக்கு. இப்போ இதுல இந்த டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த எஸ் ஓட பவர் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நம்ம ஆர்டரை டிஃபைன் பண்ணுவோம். இங்க நமக்கு எஸ் பவர் 1 அப்படின்னு தான் இருக்கு. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறதுனால இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் தான். ஸோ இதுல நம்ம யூஸ் பண்ற பராமீட்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னா சி ஆஃப் எஸ் விச் இஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சிக்னல் சி ஆஃப் டி. அண்ட் நெக்ஸ்ட் ஆர் ஆஃப் எஸ் இது வந்து லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சிக்னல் ஆர் ஆஃப் டி. அண்ட் டி அப்படிங்கிறது வந்து டைம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டமுடைய ஈக்குவேஷன் சி ஆஃப் எஸ் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ ஜென்ரலா நமக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்டைன் தி ரெஸ்பான்ஸ் ஆஃப் த கிவன் சிஸ்டம் அப்படின்றது தான் கொடுத்திருப்பாங்க. அதாவது நம்ம இந்த சி ஆஃப் டி வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம்ல இருந்து நமக்கு சி ஆஃப் எஸ் ஓட வேல்யூவா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 1/st + 1 இன்டூ ஆர் ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ கொஸ்டின்ல நமக்கு சி ஆஃப் டி அதாவது ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னு தான் கேட்டிருப்பாங்க. அண்ட் இன்புட் சிக்னல் நமக்கு ஆர் ஆஃப் டி கொடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ரெஸ்பான்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு 4 பேசிக் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ரெஸ்பான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இன்புட் நமக்கு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இன்புட்டுக்கு நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்து ஆர் ஆஃப் எஸ் நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபார்முலா அதாவது சி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/st + 1 இன்டூ ஆர் ஆஃப் எஸ் அப்படின்னு இருக்கு. இதுல இங்க கிடைச்சிருக்க இந்த ஆர் ஆஃப் எஸ் வேல்யூவை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இங்க ஆர் ஆஃப் எஸ் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இங்க மல்டிப்ளைட் ஃபார்ம்ல 2 வேல்யூமே மாறும்.
ஸோ இங்க நமக்கு ஆர் ஆஃப் எஸ் 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த டேர்ம் மட்டும் தான் கிடைக்கும். அண்ட் ஆர் ஆஃப் எஸ் டேர்ம் வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மல்டிப்ளைட் ஃபார்ம்ல கிடைக்கும். ஸோ அப்படி மல்டிப்ளைட் ஃபார்ம்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ தேவைப்படும் போது இந்த இடத்துல நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்ளை பண்றது தான் வந்து தேர்ட் ஸ்டெப். அண்ட் ஃபைனலா இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த சி ஆஃப் எஸ் வேல்யூல இருந்து சி ஆஃப் டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கலாம். ஸோ சி ஆஃப் எஸ்க்கு இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுத்தோம் அப்படின்னா சி ஆஃப் டி நமக்கு கிடைச்சிடும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ ரெஸ்பான்ஸ் சி ஆஃப் டி கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர்.